அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்பொழுது நாம் சக்கர தியானத்தில் மணிப்பூரக சக்கரம் பார்க்க போகிறோம். இந்த மணிப்பூரக சக்கரம் இந்த சக்கரம் தேயு என்னும் அக்னி தத்துவத்தை கொண்டது. இதன் ஸ்தானம் மணிப்பூரக சக்கரம் என்னும் நாபி பிரதேசம் ஆகும். இதன் வண்ணம் சிவப்பு நிறமாகும். இது முக்கோண வடிவம் உடையது. இதன் ஞானேந்திரியம் கண்கள், இதன் கர்மேந்திரியம் பாதங்கள் ஆகும். இதன் தன்மை, இதன் ஆதிக்கம் குறைவு ஏற்படும் பொழுது கோபதாபங்கள் ஏற்படுதல், ஆத்திரப்படுதல், உடம்பில் கட்டிகள் ஏற்படுதல், சரீரத்தில் உஷ்ணம் ஏற்படுதல், உஷ்ணம் சம்பந்தமான எல்லா வியாதிகளுக்கும் எல்லாம் இதில் ஏற்படும். ஓகேங்களா? இதன் தியான முறை என்னன்னா, மேலே சொன்னபடி சுகாசனத்தில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு நாபி பகுதியில் சிவப்பு வண்ண முக்கோண வடிவான ஒளியை தியானித்து மனத்திரையில் பார்த்து வரவும். இதன் பீஜ மந்திரம் ரம் ஆகும். இந்த மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு மேலே சொல்லியபடி சிவப்பு வண்ணத்தை தியானம் செய்து வரவும். இதன் பலன் நல்ல ஜீரண சக்தி ஏற்படும், உஷ்ணத்தால் ஏற்படும் வியாதிகள் குணமாகும், பலவிதமான நன்மைகள் இந்த தியானத்தினால் அடையலாம். உடல் நலத்திற்கு உடல் நல்ல பலத்தை கொடுக்கும். இதனுடைய செய்முறை விளக்கம் மறுபடியும் சொல்கிறேன். மேலே சொன்னபடி சுகாசனத்தில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு நாபி பகுதியில் சிவப்பு வண்ண முக்கோண வடிவான ஒளியை தியானித்து மனத்திரையில் பார்த்து வரவும். இதன் பீஜாட்சர மந்திரம் ரம். இந்த மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு மேலே சொல்லியபடி சிவப்பு வண்ணத்தை தியானம் செய்து வரவும். இத்துடன் இந்த மணிப்பூரக சக்கர தியானம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தியானத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.